மதுரையில் இருக்க ஐயா கருணாநிதி பேரில் இருக்கிற நூலகத்துக்கு போவோம். காதல் இணையர்கள் உட்கார்ந்து பேசுறப்ப அது பொழுதுபோக்கு பூங்காவாமா பூரா லவ்வர்ஸ் பார்க்க படிச்சிட்டு இருக்கான். 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் இங்க படிச்சவங்க நிறைய பேர் சிஜில கிரியேட் பண்ணுங்க. சிபி இன்ஸ்பெக்டர் கலைஞர் இங்க படிச்சவர் காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துருக்காங்க, நைட் 8 மணிக்கு தான் போறாங்க. 1:10 வரைக்கும் படிச்சுட்டு அதான் லஞ்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சீமான் சொல்வது எவ்வளவு தூரம் அறுவருக்கு தகுந்த அப்பட்டமான பொய்ங்கிறது புரியும். திமுக மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கலைஞர் மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கொச்சைப்படுத்துவதற்கு இல்லையா, அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. இவர்கள் கோடி கோடியாக நிதி திரட்டி திறனை திரட்டி தின்பு கொழுப்பவர்களுக்கு மக்கள் பயன்படுவதை அவர்கள் அனுபவிப்பதை அவர் விரும்புவதில்லை. படிப்பையே ஒழிச்சிட்டாங்க, வாசிப்பு பழக்கத்தையே ஒழிச்சிட்டாங்க. இப்ப யார் வாசிக்கிறா? எதுக்கு நூலகம்? வாசிப்பு பழக்கமே இல்லாம போச்சுன்ற அவருக்கு உண்மைதான். நல்லா படிக்கிறவங்களையும் ஆடு மாடு மேய் வாங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இருந்து நீங்க வேற எந்த வார்த்தை எதிர்பார்க்க முடியும்? விஜயே முதல்ல யாருக்கு ஆப்போகிறாருன்னா சீமானுக்கு ஆப்போக வாய்ப்பு இருக்கு. 2026 யார் காணாமல் போகிறார்கள் இல்லையோ சீமான் காணாமல் போவது உறுதி. ரவீந்திரன் நல்லா சொல்றாருங்க, வேற யார் சொல்லணும்? அவர் வலதுசாரிகளின் ஓட்டுகளையும் பிஜேபி ஓட்டுகளையும் குறி வைக்கிறார் சீமான்ங்கிறாரு. இதை விட வேற உதாரணம் தான் வேணும். அடிச்சும் பார்த்தாச்சு, அவத்தும் பார்த்தாச்சு. நான் மதநெறி விலகன். நமது சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் தவம் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது ரொம்ப செயலிழந்து கிடக்குது, அங்க யாருமே போறது இல்ல, அதனால ஒரு பிரோஜனமும் இல்ல, நீங்க படிப்பே அழிச்சிட்டீங்க, வாசிப்பு பழக்கமே இல்லாம போயிடுச்சு சமூகத்துக்கு, இப்ப போய் நூலகம் கட்டுறேன்னா அதனால என்ன பிரோஜனம் இருக்குது அப்படின்னு சீமான் பேசியிருந்தா. அப்படி ஒரு சாட்டை துறைமுருகன் அவரும் பேசுறாரு, அங்க லவ்வர்ஸ் பார்க்கா மாறிடுச்சு, அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் அவரும் பேசியிருந்தார். பார்க்கும் போதே என்னடா இது ஒரு நூலகம், ஒரு நூற்றாண்டு நூலகம், வாசிப்பே வாழ்வின் ஒரு அங்கமாக வைத்திருந்த ஒரு தலைவர் பேர்ல இருக்குது, அதை இப்படி அருவருப்பா பேசுறாங்களே என்பது போல இருந்தது. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய சேனல்ல நேரடியாக களத்துக்கு போய் அங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்க. பார்த்த ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேர்ல போய் பாத்தீங்க இல்லையா? இப்ப சீமான் சொன்னதுக்கும் அங்க யதார்த்தத்தில் இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? ஒருவேளை நான் சீமானுக்கு நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா 2 வருஷம் ஆக போகுது. இந்த நூலகம் உண்மையிலேயே எப்படி செயல்படுங்கிறத ஒரு டேட்டாவா நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஆனா அங்க தினசரி போறாங்க இல்லையா, அது லட்சக்கணக்கில்ங்கிற பதிவுகள் இருக்கு, மாற்றுக்கிறது இல்ல. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கு, அந்த லைப்ரரியோடைய ப்ராசஸ் இப்போ உண்மையிலேயே மக்களுக்கு எப்படி அது பயன்பட்டு இருக்கு இல்லையா, அது உள்ளபடியே சீமான் போன்றவர்கள் கேள்வி கேட்க போய் தான் நமக்கு அது அந்த எண்ணம் தோன்றது. குறிப்பா நான் அந்த நூலகத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்கிறது ஆச்சரியம் கிடையாது. பத்திரிகையாளர்கள் நம்மளை போன்ற ஊடகங்கள் பயன்படுத்துறது ஆச்சரியம் கிடையாது. ஆனா மாணவர்களுக்கு மக்களுக்கு அது எப்படி பயன்படுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த பார்த்தோன்னே நான் சரி நேர போய் ஆய்வு பண்ணுமே சொல்லி போகும்போது உள்ளபடியே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம்னா கிடைச்சு வச்சுங்களேன். இதுல ரொம்ப குறிப்பா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இது அரசியல் ரீதியா சீமான் இப்படி சொல்லியிருக்கார், அதனால நீங்க உங்க கருத்து என்னன்னு ஒருபோதும் யாரிடமும் கேட்கவில்லை. நீங்க அந்த காணொலி அதுக்கு சாட்சி. அங்க போய் பாக்குற பொழுது சிலர் பேச கூச்சப்பட்டாங்க. இல்ல சார் அதான் வேணாம் சார்ன்னு சொல்லிட்டு மைக்க பார்த்தாலே தெரிச்சு ஓடக்கூடியவங்க இருந்தது செஞ்சாங்க. ஒரு மாணவர் என்ன சார் அப்படின்னாங்க, இல்லம்மா இந்த லைப்ரரி உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது, நீங்க எப்படி பாக்குறீங்க, எவ்வளவு நாள் இருக்கீங்க போது கடகடான ஒரு பையன் பேசினா உண்மையிலே உள்ளபடியே பாக்குறதுக்கு ஒரு நூலகத்தை மிகச்சிறந்த ஒரு அறிவு ஆயுதமாக இப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு உள்ளபடியே கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அந்த பையன் உலகம் தூத்துக்குடியில் உள்ள பையன் இதுக்காகவே ரூம் எடுத்து நான் சென்னையில தான் சார் போய் படிக்க வேண்டியிருக்கு பல விஷயங்கள் டிஎன்பிசிக்கலாம், ஆனா இதுக்காக நம்ம டிராவல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா மதுரைக்கு இப்படி வந்தது ஒன்று தெரிஞ்ச உடனே 2 நாள் 3 நாள் நாங்க செக் பண்ணோம். அப்புறம் பார்த்தா நாங்க நினைக்கக்கூடிய எல்லாவே குறிப்பா 3வது புலவர்ல எல்லாமே இருக்குன்னு சொன்ன உடனே அவன் வரிசையா சொல்றான், சார் இந்த நான் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷம் பயன்படுத்துறேன், எனக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு 2 பேர் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாங்க, அந்த அரசு வேலையில பணியமர்த்தவங்க 2 பேர் உதாரணம் சொல்றான், பேரை சொல்றான், கேட்டா நம்பர் கொடுத்தா பேசிக்க சொல்லிடுவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு சொல்றான். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா வர ஆண் பெண் எல்லோருமே கலந்து நீங்க அங்க வெளியே பாருங்க, வேற ஒண்ணுமே வேணாம், யாருமே எந்த பேட்டியுமே கேட்க வேண்டாம், ஒரு லைவோ ஒரு கேமரா அல்லது அங்க உள்ள சிசி ஃபுட்டேஜ் அதை எடுத்து பார்த்தாலே சீமான் சொல்வது எவ்வளவு தூரம் அறுவருக்கு தகுந்த அப்பட்டமான பொய்ங்கிறது புரியும். நான் என்ன சொல்றேன், திமுக அரசின் மீது விமர்சிக்க 1000 விஷயம் இருக்கலாம், விமர்சிக்கலாம், தவறும் இல்லை. ஆனால் திமுக மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கலைஞர் மீது உள்ள வன்மத்தின் காரணமாகவும் கொச்சைப்படுத்துவதற்கு இல்லையா, அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அது போற போக்குல அதை சொல்றேன், ஏதோ அங்க கடலை பட வரா என்ற மாதிரி சொல்ற இந்த சாட்டியதோட உடல் மொழியெல்லாம் பார்த்தா
உள்ளபடியே நமக்கு வந்து ஒரு கோபம் எழுகிறது. அதற்காகத்தான் இவர்கள் வந்து நேரடியா இவங்க என்ன சொல்றது, நம்ம அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இந்த மாதிரியான சொல்லாடல்களை நம்ம பலமுறை பயன்படுத்திருக்கோம். அவைகள் மொழியை நம்ம வீடியோக்களும் போட்டிருக்கோம். ஆனா இது வந்து ஒரு அறிவு சார்ந்த களம். மாணவர்களுக்கு, குறிப்பாக மக்களுக்கு ஒரு நூலகம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கிறது நிச்சயமா அறிவார்ந்த விஷயத்தை இயங்குற அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பொழுது ஒரு பொய் சொல்வதை பார்க்கும்போது உள்ளபடியே மனசு ரொம்ப வலித்தது. அதனால் நேரடியாக ஆய்வு செய்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆண்களும் பெண்களும் ரொம்ப தத்துவமான பதில்களை, யதார்த்தமான பதில்களை, இயல்பான பதில்களை, நாங்க அரசியல் ரீதியான நாங்க எந்த ஊடகமே தெரியல அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் உள்ளதை உள்ளபடி பதிவு செய்தார்கள். இந்த பதில் தான் சீமான் வகையாளர்களுக்கு நாம் சொல்கிற பதிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க அங்க போகும்போது நான் சில விஷுவல்ஸ் பார்த்தேன். அதுல வந்து நிறைய ரவுண்ட் டேபிள்ஸ் இருக்குது, அங்கங்க குரூப்பா உட்காந்து இருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல வந்து கீழெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அங்கங்க குரூப்பா உட்காந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க படிக்கிறாங்களா இல்ல அரட்டை அடிக்கிறாங்களா அப்படி ஒரு கேள்வி வரும்ல, நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அதை நான் சொல்லலையா, முதல் துவக்கத்துல போகும்போது ஒரு 10 பேர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள போய் அணுகும் போது பேட்டி கொடுங்கம்மா, இந்த மாதிரி இந்த நூலகம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. இல்ல சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி மைக்க பார்த்த உடனே அவங்க பேசவே ஒத்துழைப்பு தரல. உண்மையை சொல்லணும்னாக்க அடுத்து ஒரு பையனை பார்த்தேன், பேசுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைனாப்ல. அவர் பேசும்போது நான் ஏன் ரூம் போட்டு தங்கியிருக்கேன், ஏங்க வந்திருக்கேன், என்னோட நான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கின்ற விஷயத்த பதிவு பண்ணாரு. இன்னொரு தரத்துக்கு போகும்போதுதான் ரவுண்ட் டேபிளா போட்டு உட்காந்து படிச்சாங்க. அது சில பேர் பேச மறுத்துட்டாங்க, பேச விரும்பல. சில பேர் ஊடகம்னால மீடியானால நீ ஒரு மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அதை பதிவு பண்ணும்போது அவர் சொன்ன செய்தி என்னன்னா, இந்த எல்லாமே எங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. குறிப்பாக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டியவர்களுக்கு அதுக்கும் இருக்கிறது, தமிழிலேயே படிக்கின்றவர்களுக்கு அதுக்கும் இருக்கிறது, எல்லாமே அந்த 3வது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து இன்னும் அவர் சொன்ன தேவையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே நல்லா இருக்கு, வாட்டர், ரெஸ்ட் ரூம் எல்லாமே எதிர்பார்க்கல. மதுரையில எங்களுக்கு உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவு திருக்கோயில் மாதிரி இருக்குன்ற அளவுக்கு அவர் பேசினாரு. அவர் இன்னொரு தேவையா சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, எல்லாம் ஓகே சார், இப்ப பாருங்க சார், மதுரை மாநகராட்சியில 11 மணியும் படிக்க அனுமதிக்கிறாங்க. எங்களுக்கு அந்த டைம் மட்டும் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணா, ஏன்னா இது வந்து தூங்கா நகரம், படிக்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு வந்து அந்த டைம் 8 மணி சுருக்குறீங்க, 8 to 8ங்கிறது பத்தல. அதனால இவ 11 மணி நீட்டிச்சு கொடுத்தா அது எங்களுக்கு ஒரு இன்னும் பேருதவியா இருக்கும். ஏன்னா நாங்க வருஷமும் இதுதான் வாழ்க்கை, படிச்சாத்தே வாழ்க்கை. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, படிச்சாத்தே வாழ்க்கை, படிச்சாத்தே வேலை, வேலை நேரத்தான் உறுப்பியான வாழ்க்கை. அப்படின் போது படிக்கிறதுக்கு சார் டைம் வந்து பிக்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 8 மணிக்கு இங்க மூடுறாங்களா, நாங்க போகிறோமா, திறந்திருந்தா நாங்க 11 மணியும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நேரத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா இந்த நூலகத்தோட பயன்பாடு அடுத்த லெவலுக்கு போகுன்றார். இதை விட ரத்தம் சதையுமா களத்துல இதை விட நான் வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க வைப்போம். நீ வேணும்னா அந்த காணொலியை பயன்படுத்திக்கிங்க, நான் சொல்வதை காட்டும் அந்த காணொலியை பயன்படுத்திக்கிங்க. அப்பத்தான் வந்து குறிப்பாக சீமான் அரசு செய்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது, ஆனால் இவ்வளவு இழிவாக அறுவருக்கு தகுந்த வழி. அதாவது விமர்சிக்கலாம், ஏதோ ஒரு எல்லாத்தையும் விமர்சிக்கலாங்கிற பேர்ல நூலகங்களை கலைஞர் பெயரில் இருப்பதால், திமுக ஆட்சியை கொண்டு வந்திருப்பதால் மட்டுமே வன்மத்துக்காக விமர்சிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அதற்குத்தான் மக்கள் கொடுத்த விடையாக பதிலாக நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசு பணிக்காக நிறைய பேர் படிக்கிறத பார்க்கிறோம். ஆனா நூலகம் என்பது அரசு பணிக்காக மட்டும்தானா? இப்ப அங்க நீங்க எடுத்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறேன், அல்லது இந்து அறநிலைத்துறைக்கு படிக்கிறேன், அல்லது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறேன், அதுல எங்களுக்கு சில டவுட்ஸ் கேட்கறது கிளியர் பண்றதுக்கான செட்டப் இல்லை, இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. இலக்கியங்கள் இருக்குது, அறிவுசார் நூல்கள் நிறைய இருக்குது, ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக விருப்பத்துக்காக படிக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்களா? அதுக்கு ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க, ஒரு 40 வயசை கடந்த ஒருத்தர் பேசியிருப்பாரு. அதுல அவர் வந்து ஆக்சுவலா வந்து நல்லா படித்து விட்டு ஒரு நாள் ஒரு சுற்றுப்பாதுக்காக வந்திருக்காரு. அவர் சொன்ன பதிலையும் முன் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பொழுது நான் வந்து இவங்க என்னன்னா அந்த மாணவர்களை டார்கெட் பண்ணி பசங்களுக்கு ஒண்ணுமே யூஸ் ஆகல அப்படின்றதுக்காகத்தான் உடனடியா கீழே மட்டும் பதிவு பண்ணேன். இலக்கிய ஆளுமைகளையோ அல்லது தத்துவத்தை விரும்புகிறவர்களையோ அரசியல் விரும்புகிறவர்களையோ ஒருத்தர் கூட பெருமையா சந்திக்கல. ஆனா அடுத்த பார்ட் 2ல கண்டிப்பா அதை பத்தி போடுவோம். அவர்கள் அரசியலாவும் பேசுவார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு சிவகுமார்னு ஒரு வாத்தியார், அந்த ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறும் சரி மற்ற நாட்டிலும் சரி அங்குதான் குடியிருக்கார் என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு முக்கியமான புத்தகத்தை படித்து விட்டா, தோழர் இங்க வாங்க, இந்த புத்தகத்துக்கு உங்க அரசியல் திராவிட இயக்க வரலாறு, மார்க்சியம்
இப்படி எல்லா வகையான தத்துவியல், அரசியல் எல்லா புத்தகமும் படிக்கக்கூடிய ஏராளமானவர் மதுரை இருக்காங்க. அவங்க இலக்கியத்துக்காக மட்டுமே வர்றாங்க. இது இன்னும் சரியா நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, உள்ள போக அனுமதி இல்லை. அப்படி உள்ள போக அனுமதி இருக்குன்னா எந்தெந்த பெஞ்சில எந்தெந்த கேட்டகரியில யார் யாரு எப்படி எல்லாம் படிக்கலாங்கிறத அழகா எடுத்து போட்டுக்க முடியும். அது தேவையில்லாம அரசியலுக்கும் சர்ச்சைக்காக நான் அந்த அதாவது நிர்வாகத்துக்கு அனுமதியோட பெறவில்லை. அதனால அது வெளியில இருந்த விஷயம் மட்டும்தான். குறிப்பா நீ சொல்றது போல் வேலை வாய்ப்புக்காக படிக்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் இது. அரசியலாக, தத்துவமாக, இலக்கியமாக படிப்பவருடைய பார்வையை முன் வச்சோம்னாக்க சீமான் போன்ற தற்குறிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வி இயல்பாக எழும். ஏனென்றால் அப்படியான வார்த்தையில் அவர் உதிர்ப்பார்கள் என்பது எனக்கு நன்கு தெரியும். அநேகமாக அந்த திட்டம் இருக்குது. இலக்கிய ஆளுமைகள், தத்துவியலாக, அரசியலாக படிப்பவர்கள், உளவியலாக படிப்பவர்கள், இலக்கியமாக படிப்பவருடைய மனநிலை என்னவா இருக்கிறது, இந்த நூலகம் இந்த வாசகர் வட்டம் இருக்குது. அவ்வப்போது நடக்கக்கூடிய மீட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அது பார்ட் 2ஆக வரும். அது சீமானுக்கு இல்ல, சீமான தற்கொலைக்கு அந்த ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள விஷயங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி பரவலாக அறிவுத்தல் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த காணொலி நிச்சயமாக விடையாக இருக்கும். அடுத்த 2வது பார்ட் 2 நிச்சயமா போடுவோம். சீமான் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்றாருல்ல, எதுக்கு இவ்வளவு பெரிய செலவு, 300 கோடி 200 கோடி அப்படின்னு செலவு பண்ணி இவ்வளவு பெருசா கட்டுறீங்க, உள்ள ஏசி எல்லாம் போட்டு அவ்வளோ அட்மாஸ்பியர் தேவையா, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு தேவையா, இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் தேவையா, சின்னதா கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கங்க சின்னதா ஒரு கொட்டையை போட்டு கொடுத்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரியான இவ்வளவு வசதிகள் தேவையான ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல. அந்த கேள்வி பாருங்களேன். அதுக்கு நான் ஒரு மாணவனோட வீடியோ போட்டுருக்கேன். அவன் சொல்றான், நாங்க அவனே சொல்றான் மாதிரி அந்த வெளியில உட்கார்ந்து படிக்கிறதுக்கு அல்லது தங்குறதுக்கு வந்து போறதுக்கு என்ன சொல்ல போனா நாங்க கொஞ்சம் ப்ரெஸ் எல்லாம் படிக்கிறது ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து நாங்க தேவையான புக்கை ரெஃபர் பண்றதுக்கு எல்லாமே அங்க கொடுத்துருக்க. இதை விட வசதி அதுக்காக மக்களுக்காகத்தானே அரசாங்கம், நூலகம். அப்ப இவ்வளவு வசதியோட பண்ணி கொடுக்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு பொண்ணு பேசுறத பார்த்திருப்பீங்க, கான்சியஸா படிக்க முடியுது, மைண்ட் டைவர்டாகவும் படிக்க முடியுது. இதுக்கு அவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படின் போது 300 கோடிங்கிறது என்னங்க, கோடி கூட எவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா? ஒரு அறிவு சார்ந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ எனிஒன் எதுக்காகவோ அப்படி எல்லா அறிவுத்திறன் உள்ளவர்களுக்கும் வேலை வாய்ப்பு திறன் உள்ளவர்களுக்கும் வசதியாக ஒரு நூலகம் கட்டி கொடுத்து வழிகாட்டுவதை இப்ப பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரியில் இருக்குது, மருத்துவ கல்லூரி இருக்குது. அதை எப்படி அதுவும் அங்கேயும் படிப்பு சம்பந்தம் வச்சிருந்தானே. அப்ப நூலகமும் அதே வடிவத்தில் 300 கோடிக்கு பத்தாது, நீங்க ஒரு குடிசை கட்டி கொடுங்கன்றது அது அவர்கள் புத்தியை காட்டுகிறது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஏன்னா இவர்கள் கோடி கோடியாக நிதி திரட்டி, திறநிலை திரட்டி தின்பு கொழுப்பவர்களுக்கு மக்கள் பயன்படுவதை, அவர்கள் அனுபவிப்பதை அவர் விரும்புவதில்லை. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா போவாரு, எப்படியான லாட்ஜில தங்குறாரு, எப்படியான குடிச்சு கும்மா அடிக்கிறாருங்கிறத நான் சொல்ல தெரிய வேண்டிய விஷயம் அவர் காணொலிகளே சாட்சி. அப்ப இவர் அந்த மாதிரியா விமர்சிப்பதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதுதான் என் கருத்து. இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, இன்றைய காலகட்டத்துல படிப்பையே ஒழிச்சிட்டாங்க, வாசிப்பு பழக்கத்தையே ஒழிச்சிட்டாங்க. இப்ப யார் வாசிக்கிறா, எதுக்கு நூலகம் அப்படிலாம் கேட்கிறாரு இல்லையா? இப்ப வாசிப்பு பழக்கமே இல்லாம போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா சமூகத்துல? ஒருவேளை உண்மைதான் அவர் சொல்ற. என்னன்னா வாசிப்பு பழக்கமே இல்லாம போச்சுன்ற அவருக்கு உண்மைதான். அப்படி வாசிப்பு பழக்கம் மட்டும் அவருக்கு திடார்த்தமாக உண்மையாக இருக்குமானால் சேகுவாரா என் தம்பி என்று சொல்வாரா? யோசிச்சு பாருங்க. தம்பி சேகுவாரா என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? சேகுவாரா யார்? மார்க்ஸ் யார்? இதை விட நான் என்ன சொல்றது? அப்ப இவர் படிக்கல, அப்டேட் ஆகல, இன்னொன்னு அப்டேட் ஆகலையும் நல்லா படிக்கிறவங்களையும் ஆடு மாடு மேய் வாங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இருந்து நீங்க வேற எந்த வார்த்தை எதிர்பார்க்க முடியும்? கல்வி சார்ந்த விஷயத்த, புத்தக வாசிப்பான விஷயங்களை அவரிடம் பேசுவது முதல்ல தகுமா? தகுதியுடைய ஆளா அவரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அரசியல் வரலாற்றுல எவ்வளவு பேர் எது அரசியல் பண்ணிருக்காங்க, அரசியல் பேசியிருக்காங்க. ஆனால் மேடையிலேயே அருவருப்பான வார்த்தையில சொல்லி, இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, சமீபத்துல எங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு ஆடியோவை நாங்க வெளியிடுறோம், அந்த ஆடியோல ஆபாசம் பேசுறது யாருன்னா சீமான். அதை ஆபாசம் பேசுக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது நீதிமன்றத்தோட வேலை. அப்படியே அதை செக் பண்ணாம அதை வெளியிட்ட எங்க மேல வழக்கு போடுறாங்க. ஆபாசம் பேசியது சீமானா நாங்களா? ஆனா இப்படியான அணுகுமுறை உள்ள ஒரு கட்சியிடம், கட்சி தலைவனிடம் வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால் சீமானிடமெல்லாம் அரசியல் நாகரிகத்தையோ அல்லது அறிவு சார்ந்த கல்விப்புலத்தையோ கூடிய நல்ல சிந்தனையில எதிர்பார்ப்பது வீண். அவர் அப்படித்தான். ஏனென்றால் அவருடைய கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது. அழிய போறதுனால அணைய போறவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசம் வெளியும் சொல்லுவாங்கல்ல, அது போல எதையாவது உதறிக்கொண்டு எதையாவது பேசி எப்படியாவது அரசு செய்ய வேண்டும் அவர் நோக்கமா இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு அறிவுத்தளத்தில் நல்ல ஒரு அறிவு முதிர்ச்சி உள்ள தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது என்பது
சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2026 தேர்தலை பாருங்க, அப்பதான் என்னுடைய ஆட்டம்லாம் இருக்குதுன்னு ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்கிறார். நீங்க என்னடான்னா தேரவும் மாட்டாரு, அழிஞ்சுக்கிட்டு வருது, நொறுங்கிக்கிட்டு வருது கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சவாலாவே ஒன்று சொல்லிக்குவோமே, அது இன்னைக்கு குறிப்பா எடுத்துக்கங்க. என்னன்னா 2026 இவர் 5லிருந்து 3% குறைவார். 8% வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. அவர் மொழியில சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா விஜயே முதல்ல யாருக்கு ஆப்போக்கிறாருன்னா சீமானுக்கு ஆப்போக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொருங்க, அடிப்படையில கட்டமைப்பு பூரா செஞ்சிருச்சு. மாவட்ட செயலாளர்களும் நம்ம பிராக்டிகலா பேசுவோமே, மாவட்ட செயலாளர்களும் யாருமே இல்ல. எனக்கு தெரியும் மதுரையில தென் மண்டலத்தோட மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது அடித்தளமா இருந்தவர் வெற்றிக்குமரன். அவர் இன்னைக்கு தவாக்கால போயிருக்காரு, அதாவது வாழ்வுரை கட்சிக்கு போயிட்டாரு. இது போல எண்ணற்றவர்கள் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போய்விட்டார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புதிய உத்தியை கையாளுறாங்க. அது புது உத்தினா யாருமே பிரபலமாயிருக்காக வட்டங்களாக இருக்கக்கூடிய தாலுகாளர்கள் கூட ஒரு 10, 15, 20 பொறுப்புகளா பிரிக்கிறாங்க. இவரோட நோக்கம் என்னன்னா யாரும் மாவட்ட செயலர் ஆகக்கூடாது, அதை ஐக்கன் ஆகக்கூடாது, இன்னொரு வெற்றிக்குமரனாவோ காளியம்மாவோ யாரு உருவாகி கவனமா இருக்காரு. தன் கட்சிக்கார ஒரு மாவட்ட செயலாளருங்கிறத ஒரு மாவட்டத்துக்கான ஒரு முக்கியமான பெரிய தூள். அதையே சல்லியா நொறுக்கி விட்டா எப்படி அது கட்டமைப்பு உருவாங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு அதாவது விஜய் கட்சி மேல 1000 குற்றச்சாட்டுகளா கூட அவன் கட்டமைப்புல ஓரளவுக்கு கவனம் செலுத்துறாங்க. நீங்க எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கவுன்சில் எடுத்திருக்காங்க. அந்த தேர்தலில் ஊராட்சி தேர்தலில் சொல்றேன் நான், அந்த தேர்தலில் கூட சீமான ஒரு கவுன்சில் ஜெயிக்க துப்பு இல்ல. அப்ப கட்டமைப்பு அப்ப எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாக்குறாங்க. அதாவது எப்பயுமே திமுக அதிமுக பிடிக்காத ஓட்டு வாக்காளர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான கட்சிகளை ஆதரிப்பது வழக்கம். இப்ப அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண யாரு வந்துட்டாரு? விஜய் வந்துட்டார். அது ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக் இருக்காங்க. அப்ப மாற்று என்று இந்த மாதிரி பிதற்றி கொடுக்குள்ள ஒருபோது மக்கள் நம்ப மாட்டார்கள். அதனால விஜய் பக்கம் சாய்வாங்க. விஜயோட வருகை சீமானுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனாலதான் பாருங்க சமீபத்துல தம்பின்னு பம்முறாரு. முதல்ல நடு ரோட்ல இருந்தா வெட்டி செத்து போடுறான்னு சொன்னவர் இப்ப தம்பி பேசுறான்னு தடுத்தேன். நேத்து கூட ஆனந்த் பேசுறது என்ன சொல்றாருன்னா, அவர் விஷயம் நீ அதாவது உங்க வகுப்பு விஷயத்தை பத்தி தெரியாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நிக்கிறாங்கல்ல, ஏன் இந்த முத்து கொடுக்குற நீயே ஓட்டுக்கு ஆப் வைக்க போறது அவங்கதான். ஆக இப்படியான விஷயங்கள் இருப்பதால் நிச்சயமாக 2026 யார் காணாமல் போகிறார்கள் இல்லையோ சீமான் காணாமல் போவது உறுதி. ஏன்னா கிரவுண்ட் ரிப்போர்ட் அதை சொல்லுது, நம்ம மிகைப்படுத்தி சொல்லல. அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் கூட ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஒருவேளை அதிமுக கூட்டணி சேர்ந்தால் எங்கேயாவது சில வாக்கு வங்கிகளையோ அல்லது யாராவது ஒருவர் ஜெயிப்ப கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா தனியார் இருந்தால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு கீழே கட்டமைப்பு இல்லை. அவர் இதெல்லாம் தாங்க இயலா துயரமா இருப்பதால் தான் எதையாவது பேசி பெரியார் போன்ற ஆளுமை எல்லாம் சிதைத்து எதையாவது ஒண்ணு பேசி நமக்கு எதையாவது ஒரு பேசும் பொருளா இருப்போம், அதன் மூலமா ஏதாவது ஒரு வாக்கு வங்கி எடுப்போம். அவர் ரவீந்திரன் நல்லா சொல்றாரு இல்லைங்க, வேற யாரும் சொல்லணும். அவர் வலதுசாரிகளின் ஓட்டுகளையும் பிஜேபி ஓட்டுகளையும் குறி வைக்கிறார் சீமான்ங்கிறாரு. இதை விட வேற உதாரணம் தான் வேணும். தமிழ்நாடு பிஜேபி ஓட்டுக்காக ஏங்கி கிடக்குதுங்களா? ஆக இதெல்லாம் பொய், ஊடகங்களால் ஊதி பிரசாதிக்கக்கூடிய பொய். நிச்சயமாக அது நீடிக்காது, நடக்காது. காமராஜர் பெயர் அப்படின்னு திடீர்னு மாத்திட்டாங்க. கலைஞர் பெயர் தான் வைக்கிறதா இருந்தது. அதை சீமான் சொல்லிட்டதுனால இப்ப காமராஜர் பெயருக்கு மாத்தி இருக்கிறாங்க அப்படிலாம் கூட சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் நடந்ததா? அது மேல்பாதி அந்த கோயில் நோய் போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது கூட பாத்தீங்கன்னா அரசாங்கம் அறிவிக்க போகுது. அதுக்கான பீஸ் மீட்ல போட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம்னா முந்திக்கிறது. நான் சொன்னதுனாலதான் பாத்தீங்களா கோயிலை திறந்துட்டாங்க சொல்லுவது. இது போல இந்த விஷயம் இது முந்திக்கிறது எதா இருந்தாலும் காமராஜர் பெயரில், அண்ணா பெயரில், பெரியார் பெயரில் ஆல்ரெடி அவங்க முதவே முடிவு பண்ண விஷயம் தான். அதை சொன்ன உடனே ஏன் தாத்தேன் ஏன் பாட்டேன், தாத்தனுக்கும் பாட்டனுக்கும் பூட்டனுக்கும் இருந்தாலும் ஒண்ணுமே செய்தது கிடையாது. ஆனால் காமராஜருடைய கட்சிக்கும் காமராஜர் இயக்க அந்த சொல்லாடல் காமராஜருடைய அந்த இயக்கத்திற்கும் திமுக இயக்கத்திற்கும் பல்வேறு முரண்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. ஆனா அதெல்லாம் தாண்டி காமராஜர் யாரால் இயக்கப்பட்டார், பெரியாரால் இயக்கப்பட்டாங்க வரலாறையும் மறுக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த வழியிலதான் அவங்க காமராஜரை பாத்தீங்கன்னா ஒரு பெயர் விரும்புறாங்க. அப்படியே சரிப்பா உன் பயணியோட ஒப்புமே எல்லா தலைவர்களும் அனுசரிப்பதும் ஆதரிப்பதும் அரசு செய்வதும் வழக்கம் தானே. அது உனக்கென்ன சிக்கல் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்ப சென்னை மாநகராட்சியில் முதல்ல காமராஜருக்கு சிலை வைத்தது அண்ணா தானே. 1963 மாநகராட்சி வெற்றி பெற்ற உடனே காமராஜருக்கு சிலை வைக்கிறாங்க. அவங்க திமுக வைத்த முதல் சிலையே காமராஜருக்கு தான். அவர் வாழும் போதே வைத்தாங்க. மணிமண்டபம் கட்டினது அவங்க தானே. இப்படி வரலாறு இருக்கு. இவர் எதுவுமே நடக்காத போல, அதாவது என்னன்னா அரசியல்ல நுனிப்புள் மேய்ந்தவர்கள் கூட இல்லாத 18 இளைஞர் இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த அரசியல் தெரியாது. அவங்களோட என்ன வேண்டாலும் பேசலாம்,
அது எடுபடும் நினைச்சு நம்பி பேசுறாரு. அது ஒருபோதும் எடுபடாது. அந்த மாதிரி இளைஞர்களும் விஜய் நோக்கி சென்று விட்டதால் சீமானுக்கு இருப்பது வெறும் மிச்சம் மட்டும்தான், வெறும் வாய்ச்சவளர் மட்டும்தான் என்பதுதான் என் இறுதியான கருத்து. அவர் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. ஆமா, அது எந்த சந்தேகம் இல்ல. நீங்க அதுக்கு 2026 நிச்சயமா தேர்தல் பதில் சொல்லும். நிச்சயமா அது மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.